ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு தோணுது. நானுமே ரொம்ப நல்லா இருந்தேன். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் ரொம்ப பெரிய ஹாய். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் வந்திருக்கேன். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங்கான மந்த்லி பட்ஜெட். அந்த மந்த்லி பட்ஜெட்டை வச்சு நம்ம வந்து எப்படி லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம், எப்படி வந்து இந்த செலவு பண்ணலாம், எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிட்டு போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிவிங் ஆன மந்த்லி பட்ஜெட் அப்படின்றது வந்து நம்ம ஹாப்பினஸ் வந்து கிவ் அப் பண்றது கிடையாது. தேவையில்லாத வந்து பணத்தை வந்து செலவு பண்றதுக்கு பதில் நம்மளோட மணியை வந்து கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் வந்து அன்னெசரி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்றது தான். இந்த வீடியோல நான் வந்து என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை எப்படிலாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எப்படிலாம் வந்து மேனேஜ் பண்றேன், என்ன மாதிரி ஈஸியான வேலை வந்து நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நான் உங்க கூட ஷேர் பண்ணி போறேன். நீங்க பட்ஜெட் பண்றது வந்து உங்களோட லைஃப்பை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இல்ல. வந்து உங்களோட மணியை வந்து கரெக்டான வழியில தான் செலவு பண்றீங்களா, கரெக்டான விஷயங்களுக்கு தான் உங்களோட மணியை வந்து யூஸ் பண்றீங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர மற்றபடி உங்களோட லைஃப் கட்டுப்படுத்துறதுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நோ யுவர் மந்த்லி இன்கம். அப்படின்னா வந்து உங்களோட இன்கம் எவ்வளோ அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களோட மந்த்லி சேலரிய பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். உங்களுக்கு வர சேலரியா இருக்கலாம், உங்களுக்கு வர பிசினஸ் இன்கமா இருக்கலாம், இல்ல அதர் சோர்ஸ்ல இருந்து வர இன்கமா கூட இருக்கலாம். அதையும் வந்து நீங்க கரெக்டா வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து ஒரு நோட்ல வந்து நோட் பண்ணி வைங்க. மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு வந்து மணி வருது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். அப்புறம் பட்ஜெட் பண்றதுக்கு இதுதான் வந்து எல்லாத்துக்குமே பேஸ். மொத்தமா நீங்க பட்ஜெட் பண்ணும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த இன்கம் வச்சு உங்களோட மொத்த பிளானையும் வந்து மொத்த எக்ஸ்பென்சஸ் பிளானையும் பட்ஜெட் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, ட்ராக் யுவர் எவ்ரி எக்ஸ்பென்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பாயிண்டா நோட் பண்ணுங்க. அதையுமே நீங்க வந்து கேட்டகரி வைஸ் வந்து டிவைட் பண்ணி நோட் பண்ணுங்க. கிராசரிஸ், இஎம்ஐ ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், சில்ட்ரன் எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், அதர். இப்படி நம்ம ட்ராக் பண்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மணி எங்க வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். திங்ஸ் வந்து நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி இது உண்மையாவே எனக்கு தேவைப்படுதா, இன்னும் கொஞ்ச நாள் வந்து பிரைஸ் ட்ராப் ஆனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இதனால வந்து அன்னெசரி எக்ஸ்பென்ஸை வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து எது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுதோ அதுல மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம பண்றதுனால இம்பல்ஸா பர்ச்சேஸ் பண்றதையும் நம்ம பண்ண மாட்டோம். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளான் கிராசரி ஷாப்பிங். அண்ட் நீங்க வந்து பசியில இருக்கும் போது உங்களோட ஷாப்பிங் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. ஏன் வந்து பசியில இருக்கும் போது வந்து ஷாப்பிங் போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம பசிக்குது அப்படின்றதுக்காக சிப்ஸ், சாக்லேட், பிஸ்கெட்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி இம்பல்ஸா வந்து பை பண்ணுவோம். அதனாலதான் சொல்றேன். ஸோ வயசுல சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஷாப்பிங் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி இம்பல்ஸா வந்து வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க கடைக்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட ஷாப்பிங் லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம்னு எது உங்களுக்கு தோணுதோ, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எது வந்து தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம வாங்குறது தான் வந்து நம்மளோட மணியை வந்து சேவ் பண்ணும். நீங்க ஒரு திங்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணுங்க. அதாவது பிரைஸை கம்பேர் பண்ணுங்க. ஒரு ப்ராடக்டோட பிரைஸையும் இன்னொரு ப்ராடக்டோட பிரைஸையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து எது வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுளா கிடைக்குது அதை மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இப்பெல்லாம் வந்து நிறைய நல்ல பிராண்டே வந்து கம்மி பிரைஸ்லயே விற்கிறாங்க. ஒரே ப்ராடக்ட் தான். டீ தூள்னு வச்சுக்கோங்களேன், த்ரீ ரோசஸ்ல வந்து ஹை பிரைஸா இருக்கும். எப்பயுமே அந்த பிராண்டுக்காகவே அந்த பிரைஸ் விற்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அதே வந்து டீ தூள் தான் வேற ஒரு பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பிரைஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேக்கெட்டை வந்து நம்ம சூஸ் பண்றது நல்லது. பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, குக் மோர் அட் ஹோம். மோஸ்ட்லி வந்து வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, அதுவே நம்மளோட மணி சேவிங் டிப்பா இருக்கும். மோஸ்ட்லி வீட்டுல சமைச்ச சாப்பாடு சாப்பிடும் போது நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது, அதோட காஸ்ட்டுமே ரொம்ப கம்மி. அண்ட் மீல் பிரேக் பண்ணுவீங்க. மீல் பிரேக் பண்றதுனால நம்ம ஃபுட் வேஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா வீட்டுல சமைச்ச சாப்பாடை வந்து நம்ம எடுத்துட்டு போகலாம். வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நம்ம கேரி பண்ணிட்டு போகும்போது வெளியே சாப்பிட்றத மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். இதனால நம்ம மணியும் சேவ் ஆகும். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெடியூஸ் யூட்டிலிட்டி பில்ஸ். ஒரு சில ஹேபிட்ஸ் வந்து நம்மளோட மணியை வந்து ரொம்பவே சேவ் பண்ணும். அது என்னென்ன ஹேபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வந்து லைட் போட்டு வரதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஆள் இல்லாத பிளேஸ்ல வந்து மோஸ்ட்லி ஃபேன், லைட் இதெல்லாம் ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட வாட்டர் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, கண்டெய்னர் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அதையுமே நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண மறக்காதீங்க. இப்போ அப்ளையன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட பிளக் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்களா, ப்ராப்பரா ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏசி யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த ட்ரிப்பரை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்றதோட நிறுத்தாம பிளக்கையும் வந்து ரிமூவ் பண்றதுக்கு மறக்காதீங்க. இந்த மாதிரி
சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட கரண்ட் பில்லும் சேவ் ஆகும் அண்ட் மணியுமே சேவ் ஆகும். அண்ட் 7th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேவ் பிஃபோர் யூ ஸ்பெண்ட். நீங்க மணி சேவ் பண்றதையும் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸா வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சில அமௌண்ட்டை வந்து நீங்க சேவிங்ஸ்க்காக வந்து எடுத்து வைக்கணும். அது வந்து ஒரு 2000 ருபீஸா கூட இருக்கலாம், இல்ல ஒரு 1000 ருபீஸ், ஒரு 500 கூட இருக்கலாம். சோ நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து சேவ் பண்றீங்கன்றது உங்களோட விருப்பம். சோ அதை வந்து கன்சிஸ்டன்சியா நீங்க ஃபாலோ பண்ணணும். மந்த்லி மந்த்லி வந்து கண்டிப்பா அந்த மணியை வந்து நீங்க சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்க கண்டினியூவா சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய அமௌண்டா கிடைக்கும். அது உங்களோட லைஃப்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் சில நேரம் நமக்கு வரலாம். சோ அதுக்காக நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து கண்டிப்பா நம்ம எடுத்து வைக்கணும். 8th ஒன் பாத்தீங்கன்னா, அவாய்ட் அன்னெசரி டெட். எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் தவிர நீங்க வந்து மத்தவங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்க்காக வந்து லோன் வாங்கி ஒருத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்றத வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு வந்து ஸ்டேட்டஸ்க்காக நீங்க வந்து ஒரு லோன் அமௌண்ட் வாங்கிட்டு அவங்களோட ஹாப்பினஸ்க்காக நீங்க அதை பண்ணிட்டு அண்ட் நாளைக்கு வந்து நீங்க லோன் கட்ட முடியாம கஷ்டப்படுவீங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலியே கூட சேர்ந்து சஃபர் ஆவாங்க. அன்னெசரி பினான்சியல் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணணும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க நிறைய இஎம்ஐ வந்து போடுறத வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். இப்போ நீங்க இஎம்ஐ வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஎம்ஐ வந்து க்ளோஸ் பண்ண பாருங்க. இஎம்ஐ இருக்கிற வரைக்கும் வேற எந்த விஷயத்திலும் நம்ம காசை வந்து ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கி திங்ஸை வந்து வாங்குறதுக்கு பதில் காசை வந்து நீங்க சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கலாம். 9th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, செக் யுவர் பட்ஜெட் எவ்ரி மந்த். ஒவ்வொரு மந்த்தும் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட மந்த்லி பட்ஜெட்டை வந்து ரிவ்யூ பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரிலாம் உங்களோட மந்த்லி பட்ஜெட்டை வந்து நீங்க செக் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இந்த மந்த் வந்து நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இந்த மந்த் வந்து கரெக்டா நம்ம செலவு கொண்டு போயிருக்கோமா, இந்த மந்த் வந்து நம்ம கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணிருக்கோமா, நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம், என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க மந்த்லி பட்ஜெட்டிங் வந்து பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பட்ஜெட்டிங் பண்றது ரொம்பவே ஈஸி ஆயிடும். இந்த மாதிரி நீங்க பட்ஜெட் பண்ணி ஒரு விஷயமும் நீங்க செலவு பண்ணும்போது உங்களுக்கு பட்ஜெட்டிங் பண்றதுங்கிறது ஈஸி ஆயிடும். லிவிங் ஆன் மந்த்லி பட்ஜெட் அப்படின்றது வந்து லிவிங் வித் லெஸ் அப்படின்றது கிடையாது. நம்மளோட பட்ஜெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு வாழ்றது தான் வந்து பட்ஜெட்டிங். எவ்வளவு நம்ம இன்கம் ஏர்ன் பண்றோம் அப்படிங்கறத விட எப்படி வந்து நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதிகமான இன்கம் இருந்தாதான் நம்மளால வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு தப்பான கான்செப்ட். மணி வந்து சேவ் பண்றதுனால எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வந்தாலுமே நம்மளால வந்து சமாளிக்க முடியும். கன்சிஸ்டன்சியா நம்ம பண்ணக்கூடிய குட்டி குட்டி சேஞ்சஸும் பினான்சியல் ஹேபிட்ஸும் நமக்கு நாளைக்கு பெரிய இம்பாக்டா வந்து மாறும். நீங்க உங்களோட பட்ஜெட்டை வந்து நீங்க எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து உங்களோட மணி நீங்க சேவ் பண்றீங்க அப்படிங்கறத லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி இப்பதான் நான் வந்து பட்ஜெட்டிங் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எனக்குமே வந்து மணி எப்படி போகுது எப்படி வருது அப்படிங்கிறது தெரியாம தான் இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் நான் வந்து இனிமே பட்ஜெட்டிங் பண்ணி தான் ஒவ்வொரு மணியுமே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்கேன். நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பட்ஜெட்டிங் டிப்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சோ நீங்களும் வந்து சேவ் பண்ணுங்க, பட்ஜெட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளாக்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sarah.